பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஔவையார் அழகாக கணபதியை நினைத்து, விநாயகரை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். எப்பயுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி 4 விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கணும். 4 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போகிறது, நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நாம் சரியில்லை, இல்லைன்னா நம்ம வீட்டில் சூழ்நிலைகள் சரியில்லை. இப்போ நாம் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும், சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் அதை மாற்றிக்கணும். அப்போ நம்ம வீட்டில் முதல்ல நம்ம வீட்டை சரியான விஷயத்தில் செக் பண்ணணும். நம்ம எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த ராசிக்குன்னு உரிய கிரகங்கள், அந்த ராசிக்குன்னு உச்சம், ஆட்சி, பகை, நீசம் பெற்ற கிரகங்கள், இவர்களை வைத்து நம்ம வீட்டினுடைய வாழ்வாதாரத்தை நமக்கு மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கா, உங்கள் வீட்டில் சில விஷயம், நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதா, நாம் நினைக்கிற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கைகூட மாட்டேங்குதா, எல்லாம் நெருங்கி வந்து அப்படியே பாதியிலே நிற்கிதா, எளிமையாக நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை சொல்ல போகிறேன். அதில் நல்ல விஷயமும் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயமும் ஒரு 10 இருக்குது, மொத்தம் 20. இதை பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிங்க. இந்த பதிவை நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நாள் இதை ரொம்ப கடைப்பிடித்தால், கொஞ்ச நாள் கடைப்பிடிக்கணும், இது நம்மளோட கொஞ்சம் தொடரணும் வாழ்க்கையில். ஒரு 6 மாதமாவது நான் சொல்கிற இந்த பதிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்தால் நிச்சயம் 3 மாதத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். 90 நாள். ஆனால் தொடர்ந்து இதை செய்தால், செஞ்சு பார்ப்போமா? நாம் நல்லா இருக்கிறதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறாருன்னு முதல்ல நம்புவோம். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அதுதான் இந்த பதிவை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பிளான் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விதமான பிளானை நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இதை தொடர்ந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும். இதை தொடர்ந்து இந்த விஷயங்கள், முதல்ல 10 விஷயம் நல்லது, அதே 10 விஷயம் எது செய்யக்கூடாது, இந்த 20 விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணால், அதாவது 100 ஆண்டுகள் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். அதான் நான் ஆரம்பிக்கும் போதே ஔவையாரை நினச்சி தான் ஆரம்பித்தேன். அதனால தான் பிள்ளையார் முதல்ல உள்ளே வந்துட்டார். நம்ம பிள்ளையாரை நினச்சாலே எல்லாமே நல்லாயிருக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். சங்கத்தமிழ் 3 இருந்ததுன்னா என்ன? நமக்கு இயல், இசை, நாடகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகுது. உண்டா? நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எல்லாம் கலந்தது. இந்த கலந்ததை எப்படி பிரித்து வச்சுக்கணும், எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள போவோம். அன்பு உறவுகள், துளாராசிக்காரர்கள். இந்த அன்பு உறவுகளான துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய வரணும், நிறைய அதிர்ஷ்டம் வரணும். என்ன செய்யலாம்? அதுக்கு பணம் நிறைய தங்கணுமே. என்ன பண்ணலாம்? சில பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, சில விஷயம் வீட்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வீட்டில் இருந்தால் பணம் தங்காது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இருக்குங்க,
சில விஷயம் வீட்டில் இருந்தால் பணம் தங்கும். முதல்ல எதெல்லாம் இருந்தால் பணம் தங்கும் இதை பற்றி பேசுவோம். எதெல்லாம் இருந்தால் பணம் தங்கும், எதெல்லாம் இருந்தால் பணம் நமக்கு நிறைய வரும், பேர் வரும், புகழ் வரும், கீர்த்தி, புகழ், நேர்மை, உண்மை எல்லாம் நிலைக்கும். ஆனால் இதெல்லாம் இருந்தால் நம்ம வீடு நல்லாவே இருக்காது, தரித்திரியம், ரொம்ப கஷ்டம், வருத்தமாக இருக்கும். எதெல்லாம் இருக்கக்கூடாது இதை பற்றி நம்ம பேசுவோமா? முதல்ல எது இருந்தால் நல்லது அதை முதல்ல உள்ளே வந்துடுவோம். பாசிட்டிவாகவே நம்ம என்றைக்குமே ஆரம்பிப்போமே. துளாராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும். என்ன தெரியுமா? எது வாங்கினாலும் ஜோடியாக வாங்குங்க. ஜோடி தான் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பூ செடி வாங்கினாலும் 2 ஜோடி பூ வாங்குங்க, 2 செடி வாங்குங்க, 2 விளக்கு வாங்குங்க, ஜோடி விளக்கு வாங்குங்க. சிங்கிளாக எதுவுமே துளாராசிக்காரங்க வாங்காதீங்க, ஜோடியாக வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் 2 இருக்கணும். விளக்கு இருந்தால் 2 இருக்கணும், பூச்செடி இருந்தால் 2 இருக்கணும், ஜோடி. இதை புரிஞ்சுக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளாக. சில வீட்டிலலாம் போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கக்கூடாது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மாங்காய், ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். கடையில் போயிட்டு சீனி மட்டும் வாங்கிட்டு வருவாங்க, சீனி, காப்பி பொடி, இப்படிலாம் வாங்குங்க. துளாராசிக்காரங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதை எடுத்துன்னு வந்தாலும் 2 பொருளாக எடுத்துன்னு வாங்க. 2 பொருள் வாங்குங்க, ஜோடி ரொம்ப பெஸ்ட்டு. அதுமாரி அழகான ஓவியங்கள் உங்கள் வீட்டில் கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் பணம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அழகான ஓவியங்கள், நல்ல ஒரு ஆர்ட் ஒன்று வாங்கி வீட்டில் நல்ல பெரிய ஹாலில் மாட்டுங்க. அதை பார்த்தாலே ரசிப்பு இருக்கணும். வீட்டில் வராண்டாவில் ஒன்று வைங்க ஓவியம், ஹாலில் ஒரு ஓவியம், ரூமில் ஒரு ஓவியம். யாரையும் குறிப்பிடாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. ஏன்னா உங்களுக்கு யாரையாவது குறிப்பிட்டால் ரொம்ப வருத்தம் வந்துடும். உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் ஓகே, அவங்க பிடிச்சவங்க ஒரு நாள் பிடிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி அழ ஆரம்பிச்சிடுவீங்க, அவங்கள நினச்சி வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் அழகான ஓவியம் அதான் நல்லது. ரோஜா பூக்கள் உங்கள் வீட்டில் கம்பல்சரி இருக்கணும். துளாராசிக்காரங்க ஏதாவது ஒரு ரோஜாவுடைய பிளான்ட் வாங்கி வைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரோஜா செடி இருந்ததுன்னா போதும். உங்களுக்கு ரோஸ் வாங்க முடியல, வாங்கி வளருங்க, முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ரோஜா செடி உங்கள் வீட்டில் இருக்கணும். துளாராசிக்காரங்கன்னா ரோஸ் செடி இருக்கணும். உங்கள் வீட்டில் வளர்ச்சி இருக்கும் பாருங்கள், வாசனை இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அட்லீஸ்ட்டு ரோஜா செடி வச்சிக்க முடியலைங்க, போயிடுச்சிங்கன்னா பரவாயில்ல, ரோஜா பூ வாங்குங்க. டெய்லி கொஞ்சம் பூ வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாசனை திரவியம் ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி. சென்ட்டு இல்லாமல் உங்கள் உடம்பு இருக்கவே கூடாது, உங்கள் ட்ரெஸ் இருக்கவே கூடாது. உங்கள் சமையல் கட்டிலேருந்து பூஜா ரூமுக்கு ஒரு வாசனை, பெட்ரூமுக்கு ஒரு வாசனை, ஹாலுக்கு ஒரு வாசனை, சமையல் ரூமுக்கு ஒரு வாசனை, இப்படி வாசனைகள் இருக்கணும். கொஞ்சம் செலவு தான் ஆகும், என்ன பண்ணுறது. அதுமாரி நம்ம ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுங்கன்னா, அந்த காலத்துலலாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பாய்ச்ச உருண்டைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது. அதில் என்னென்னா பாய்ச்சையும் உள்ளே வராது, வாசனையாகவும் இருக்கும். அப்போ அந்த வாசனை பிடிக்கும். இப்போல்லாம் யாருக்காவது பாய்ச்ச உருண்டை வாசனை பிடிக்காது. அப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வாசனை சோப்பு, வாசனை பவுடர் டப்பாலாம் இருக்கும். அதை இப்போ சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சோப்பை பிரித்து விட்டு அந்த கவரை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே. அதெல்லாம் வேண்டாம், அதுமாதிரிலாம் செய்யாதீங்க. அதுக்கு பர்ஃப்யூம் வாங்குங்க. ஏதாவது ஒரு வாசனை நிறைய இருக்குது, வாசனைக்காகவே இருக்குது. அதெல்லாம் பெட்ரூமில், உங்களுடைய சாமி ரூமில், பெட்ரூமில், அதுமாரி பீரோவில் கண்டிப்பாக வைங்க, துணிகளுக்கு இடைய வைங்க. இதெல்லாம் நல்லது. அதுமாரி அலங்காரம், உங்கள் வீட்டு எப்பயுமே ஒரு அலங்காரமாக இருக்கணும். பூஜை ரூமே அலங்காரமாக தான் இருக்கணும். ஒன்று பூஜை, டெய்லி பூஜை பண்ணணும். துளாராசிக்காரங்க வீட்டில் பூஜை இல்லாத நாளே இருக்கக்கூடாது. பூஜை கம்பல்சரி இருக்கணும். இந்த பூஜை சமதளத்தில் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஏன்னா நீங்கள் தராசு, அதனால தான் நான் ஜோடி சொன்னது எல்லாத்துக்குமே. தராசு அலங்காரமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், சமநிலையில் இருக்கணும், ஒரு ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இனிமையான இசை, மெலோடி சாங் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்கள் வீட்டில். இல்லை இசை சம்மந்தமாகவும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது, ரொம்ப வளர்ச்சி. அதே மாதிரி வெள்ளை கலர் மெழுகுவத்தி வாங்கி ஏற்றுங்க உங்கள் வீட்டில். ஒரு இடத்த, அதுக்கு மெழுகுவத்திக்குன்னு ஒரு இடத்த வைங்க. ஹாலில் ஒரு இடத்த வச்சுட்டு வெள்ளை கலரில் மெழுகுவத்தி, இல்லை வீட்டு வாசலில் கூட மெழுகுவத்தி ஏற்றலாம். ஒயிட் கலர் மெழுகுவத்தி ஏற்ற ஏற்ற அந்த மெழுகு உருக உருக, அதாவது ஒரு பாட்டு ஒன்று வரும், மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஒளி தீபம் ஏற்றினேன்னு வரும்னு நினைக்கிறேன்.
அதாவது அருமையான அந்த பாட்டு, முடிஞ்சால் அந்த பாட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த பாட்டு எனக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த பாட்டு வரும். முடிஞ்சதுன்னா அந்த பாட்டு கேளுங்க, யூடியூப்பில் போட்டு சான்சஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஆனால் கண்டிப்பாக வெள்ளை மெழுகுவத்தியை துளாராசிக்காரவங்க வீட்டில் ஏற்றி பாருங்கள். கரண்ட்டு போயிட்டுனா நீங்கள் உடனடியாக வெள்ளை மெழுகுவத்தி ஏற்றி வைங்க. அங்கே ஒரு 4 இடத்துல எடுத்து வச்சிங்க, ரெடியாக வச்சிங்க, அதில் இருக்கணும். அங்கே போனால் உடனே தீப்பெட்டியும் மெழுகுவத்தியும் அங்கே இருக்கணும், ஏற்றி வச்சிடணும், அவ்வளோதான். அப்புறமா நம்ம அது என்ன லைட்டு இப்போல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வச்சுருக்குறோம், அதெல்லாம் வேறு இன்வென்டர்லாம். அப்புறமா முதல்ல அது மெழுகுவத்தி தான் ஏற்றணும். அழகான திரைகள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அது உங்களை ஒரு பெரிய வைப்ரேஷன் உண்டாக்கும். அந்த எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் போடுறது, இந்த டோர் ப்ளஸ் வந்து விண்டோ, இதெல்லாம் ஸ்க்ரீன், நல்லா ஸ்க்ரீன் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா பூஜாடி, உங்கள் வீட்டில் நிறைய பூஜாடிகள், அதில் வந்து ஃப்ளவர் வாங்கி வைக்கலாம், அழகு பொருட்கள் வாங்கி வைக்கலாம். கம்பல்சரி உங்கள் வீட்டில் பணம் நிறைய வரணும், பணம் தங்கணுன்னா துளாராசிக்காரவங்க சிரிப்பு சூழல் இருக்கணும். பிள்ளையார் வந்து ஒரு விக்கிரகம் வாங்கி வைங்க, பிள்ளையாரோட படம் நல்லா வாங்கி ஒரு ஃப்ரேம் போட்டு வைங்க. சிரிப்பு சூழல், சிரிக்கணும். உங்களுடைய லாஃபிங் எனர்ஜியில் தான் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் சிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள். வராது, கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லலை, எத்தனை பிரச்சனை இருக்குது. ஆனாலும் சில பேரை பார்த்தா சிரிக்க தோணும். அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க, பிடிச்சவங்கள்ட்ட ஃபோன் பேசுங்க. அது உங்களை ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி கடலுக்கா கொண்டு போகும். கொஞ்ச நாள் சிரிங்க, அதுதான் நல்லது. பிள்ளையார் படம் ஒன்று, நல்ல விக்கிரகம், பிள்ளையாரோட சின்ன விக்கிரகம் ஒன்று வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அந்த கட்டவரல் அளவுக்கு கம்பல்சரி ஒரு பிள்ளையார் படம் ஒன்று வீட்டு வாசலில், உங்கள் ஹாலில் டெஃபினெட்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் நிறைய வரும். சுவாமி இதெல்லாம் ஓகே, எது இருக்கக்கூடாது அதை சொல்லப்பா. உங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அலங்கார பொருட்கள் உடஞ்சது இருக்கவே கூடாது. அதுமாரி என்றைக்கெல்லாம் உங்கள் வாய்ஸ் ரொம்ப உயருதோ, சண்டை குரல் அது வரவே கூடாது. வந்ததுன்னா பிரச்சனை தான். உங்கள் வாய்ஸ் வந்து சண்டையாக போடுற மாதிரி வரக்கூடாது. அது மட்டும் பார்த்துங்க. சண்டை குரல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. விவாதங்கள்லாம் வீட்டில் வேண்டவே வேண்டாம். அதுவும் ஈவினிங் நேரத்துலலாம் சீரியல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏதாவது அடித்தடி சண்டை மாதிரி நடக்குதுன்னா அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. டிவிலே படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க, அது நல்லது. கருப்பு நிறம் உங்களுக்கு ஒத்தே வராது. உங்கள் வீடு டார்க்காக இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கும். டார்க் கண்டிப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுமாரி கிழிஞ்ச சோஃபா இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வந்து கிழிஞ்சு போயிருக்கக்கூடாது. அதுமாரி வந்து சில வீட்டில் சோஃபா இருக்கும், உட்கார்ற இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருவாங்க. முதல்ல மாதிரி இருக்கும், இப்போ உள்ளே வந்து அந்த இதெல்லாம் போயிருக்கும். உடனே சோஃபா மாற்றுங்க, இல்லைன்னா உடனே அதை ஆர்டர் கொடுத்து ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சோஃபா உங்கள் ஹால் வந்து நல்லா இருக்கணும், ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். இந்த கிழிஞ்சது உடஞ்சது இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. துர்நாற்றம், பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்லேருந்து, குளிக்கிற பாத்ரூம்லேருந்து நல்லா வந்து சென்ட்டு சம்மந்தமாக பினாயில் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், சுத்தமாக வச்சுங்க. ரொம்ப உங்களுக்கு துர்நாற்றமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. குப்பை தொட்டி துர்நாற்றம், குப்பை தொட்டியை மூடி வைங்க, மூடி உள்ள குப்பை தொட்டி போடுங்க. அதுமாரி உங்கள் ஹால் வந்து ரொம்ப திரும்பி நான் அதான் சொல்கிறேன், ஹால் ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. அது வந்து உங்களுக்கே பிடிக்காத மாதிரி இருக்கும் சில நேரங்களில். என்ன இப்படி இருக்குது இந்த ஹாலு, சே இதை முதல்ல சுத்தம் பண்ணணும். அப்படி எல்லாம் ஒரு டெய்லி 2 டைம்ஸ் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு துணி வச்சிங்க, எல்லாத்தையும் தொடச்சி விடுங்க. சில வீட்டில் டிவி இருக்கும், டிவி கீழே இருக்கிற டேபிள் பார்த்திங்கன்னா ஒரே கண்ணுக்கு நல்லா அப்படி பார்த்த வெளிச்சத்தில் தெரியும், அங்கே இருக்கிறது குப்பை தூசி மட்டும். இந்த தூசியை எடுத்துருங்க. உடஞ்ச பூச்சாடி, அழுக்கு கண்ணாடி, கண்ணாடியில் அழுக்கு இருக்கக்கூடாது, அது நமக்கு தரித்திரியம். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் கூட நிறைய இந்த பல பேர் பொட்டாக ஒட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துருங்க, வேண்டாம். சோகமான இசை தயவு செய்து கேட்காதீங்க. தேவையற்ற குப்பைகளை வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. நமக்கே தெரியும், அது பிடிக்கலன்னு நவுத்திடுங்க, அது முடிஞ்சிருச்சு, அது கூட ஒர்க்கு முடிஞ்சிது, தூக்குங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். துளாராசிக்காரர்கள் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். துளாராசிக்காரர்கள் வீட்டில் கணபதி நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார், நல்ல யோகத்தை ஏற்படுத்துவார். அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியது வாசனை பொருட்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழுக்கு இல்லாத விஷயங்கள், இருட்டு இல்லாத விஷயங்கள். இருட்டு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டு ஹால் நல்லா இருக்கணும்,
அது மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். என் அன்பு உறவுகளே, என்றைக்குமே ஆரம்பத்தில் ஒன்று பார்க்குறோம், நடுவில் ஒன்று பார்க்குறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். எண்டு கிளைமாக்ஸ். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசில் எந்த சிந்தனைகள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி யாருடைய கட்டாயமும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு முதல்ல முயற்சி பண்ணுவோம். சில விஷயத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திப்போம். எல்லாம் ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துப்போம். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் பாதி பாதியாக நம்ம வாய் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், 10 நாள் தான். ஸ்கூல்லேயே கிளாஸ்லேயே பிள்ளைங்களை போய் சேர்த்து விட்டால் 10 நாள் தான் ஒரு கிளாஸுக்கு போவாங்க. அடுத்த 10 நாள் போக மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கே போனால் 10 நாள் தான் டிப்டாப்பாக போவோம். திடீர்னு ஒரு நாள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு போவோம். என்றைக்குமே ஒரே டிப்டாப். என்றைக்கு வெற்றியாளர்கள்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க? அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காங்க. வெற்றி பெற விரும்புபவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் வெற்றி கிட்ட வர மாட்டேங்குது. நம்ம பணம் வரணும், பொருள் வரணும், புகழ் வரணும், வெற்றி வரணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். நான் சொன்ன விஷயத்தை 90 நாள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நானும் முயற்சி பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சூழ்நிலைகளை, உயர்வுகளை நாம் உண்டாக்குவோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்ப்போம். நாம் மனசு வச்சா நடக்குங்க. நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துவோம். எல்லாரும் சேருவோம். உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக வருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நல்ல எண்ணம், நல்ல சுத்தமான சுகாதாரமான சுத்தமான இடம், தர்ம சிந்தனை, தர்மம், இறை நம்பிக்கை, இந்த 4 இருந்ததுன்னா கண்டிப்பாக செழிப்பு, மன அமைதி தானாக வரும். நம்ம வாழ்க்கையில் எல்லார் வீடுகள்லேயும் அதிர்ஷ்டம், பணவரவு, மன நிம்மதி நிரம்ப கண்டிப்பாக அமையும். நிறைய கிடைக்கும். இதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையில் நீங்களும் பங்கெடுத்துக்குங்க. நம்புகிறவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், பணவரவு, நிம்மதி கிடைக்கணும், நிரம்ப கிடைக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் சந்திக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிறோம். 90 நாள் கண்டிப்பாக உறுதியாக நாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம். செய்வோமா? செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.